மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 21:22. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றார். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் என்று சொல்லி போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே பரலோக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரர் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படிக்கு பின்பாகில் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இயேசு எப்பயுமே ஓமைகள் மூலமாக அல்லது பேரபிள்ஸ் மூலமாக, ஆங்கிலத்தில் பேரபிள்ஸ் சொல்லுவாங்க, இல்லை தமிழில் சொல்லுவோம் ஓமைகள், ஓமானங்கள் மூலமாக சொல்றதுல ரொம்ப சிறந்தவர். ஒரு பிரசங்கத்தில் சொல்ல ஓமைகள் ஓமானங்கள் தேவை. இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நம்முடைய தேவன் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தூரமாக வைக்கல, சமீபத்தான் வச்சிருக்கிறார். இட் இஸ் கன்வே டு அஸ், நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சபைக்கு வரீங்க, வார்த்தைகளை கேட்குறீங்க, வார்த்தையை கேட்டுட்டு அதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? கேட்குறீங்கல்ல? இப்போ எப்படி சொல்கிறாங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவங்கிட்ட அப்பா இன்னைக்கு போய் என் தோட்டத்தை போய் வேலை செய்யப்பா அப்படின்னு சொல்கிறார். மூத்த பையன் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன். நம்ம பிள்ளைங்க வரமா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன். வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நீ அவனை அனுப்பு, என்னையே போக சொல்கிறேன். எப்பவுமே சண்டை இருக்குமா? காலேஜ் வரை அவங்களை தீர்த்து வைக்க முடியாது. வேலைக்கு பிரித்து கொடுத்தா கூட நான் இதைத்தான் செய்வேன், அது மாதிரி போடவே மாட்டேன். எப்பப்பா வேலைக்கு போயிட்டு வந்து சேரல, லேட் ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சிடலாம், அதெல்லாம் முடியாது, அவ்வளோ செய்ய. அந்த மாதிரி செசமே பார்த்தீங்கன்னா ஒத்தாள் செய்யணும், ஒரு நாள் தான் எல்லா வேலையும். வேற யாரும் இருக்கா வீட்டில்? நீ ஒரு நாள் தானே, நீ தானே செஞ்சாகணும்னு மொத்தமாக போட்டு திருக்க வேண்டியது. அவங்களுக்கு கடுப்பாகி போகடா உங்கள் நீங்கள் உங்கள் வேலையும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே இயேசு ஒரு கோமை சொல்கிறாரு. அதில் 2 பசங்க இருக்காது. 2 பசங்களும் மூத்த பையன்கிட்ட போய் தோட்டத்தில் வேலை செய்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், என்னால் முடியாதுங்கிறான். முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் போகிறான், யோசிக்கிறான், மனசுல குத்திடுச்சு. ஐயோ, நம்ம அப்பா வேலையை போய் பாடுறான்னு சொன்னால் வேற யார் போய் பாப்பா, நம்ம வீட்டில் மூத்த பிள்ளையாச்சு, நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சரி மனசாபப்பட்டு போய் திரும்ப அந்த வேலையை செஞ்சுட்டான். 2வது ஒரு சினாரியோ சொல்றாரு, இளவேட்டை சரி பெரியன்னு சொல்லியிருப்பாரு. அவன் போகல, சின்னவங்கிட்ட பெரிய போக மாட்டேன்ட்டாப்பா அப்படின்னு சொல்றவன் போக மாட்டான். அதனால என்ன பண்றாரு, சிவகிட்ட போயிட்டு எப்போ தோட்டத்தில் போய் வேலையை போய் அவன் போறேங்கிறான், ஆனால் போகலை. இப்ப இயேசு கேட்கிறாரு, சாதாரணமான கேள்வி, சாதாரண 2 ஓமை. பெரியவன் போகலைங்கிறான், ஆனால் போயிட்டான், போய் வேலையை செஞ்சுட்டான். 2வது இருக்கவன் போறேன்னு சொன்னா, ஆனால் போகலை. இப்ப இயேசு கேட்கிறாரு, இவங்க 2 பேர்ல யாரு அப்பாவுடைய சித்தத்தை செஞ்சவன்? சித்தத்தை செஞ்சது யாரும் கேட்கிறாரு. கேள்வி ரொம்ப அருமையா இருக்காரு. இவன் எவன் தன்னுடைய சித்தத்தின்படி செய்தான்? இது அப்பாவுடைய விருப்பத்தை எவன் நிறைவேற்றினான்? அருமையான கேள்வி இல்ல? இப்ப பாருங்க, வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை கேட்டதுக்கு இப்படி எல்லாம் செய்யணும் கர்த்தர் போதிக்கிறாரு. போதிச்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க? சிலர் கேட்குறாங்க, ஆமாப்பா போய் நீங்க இந்த வாரம் இனிமேல் இந்த வசனம் படியே நான் செய்யப்படுறேன் அப்படின்ட்டு போவீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க. எல்லாரும் சொல்ல, நடக்கிற விஷயம் சொல்றேன், எனக்கு சேர்த்ததுன்னு சொல்றேன். செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நெருக்கம் வரும்போது அதை செய்யாம விட்டுருவோம். இன்னொரு பக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எவன் ஏன் செய்வாங்க? ஆனால் மனசு குத்தம், ஆணுடைய வசனம் வச்சேன், கீழ்படிக்கணுமே, எதாவது செய்யணுமே, இது கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணுமே, நம்ம கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் பாருங்க செஞ்சு பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொய்யே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வசனத்தை கேட்குறீங்க, விசுவாசிக்கிறத பற்றி போன வாரத்தில் பேசணும், ரைட்டுங்களா? எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் கிடையாது, வாயில் தான் இருக்குது.
வாய் இருதயத்திலும். அப்ப என் இருதயத்துல எதை வச்சு ஸ்டோர் பண்ண போறேன்? நல்ல இருதயம், நல்ல பொக்கிஷசாலியாகி இருதயத்தை எதனால நம்ம நிரப்பி இருக்கிறோமோ அதனாலதான் நம்ம உங்க பாத்திரத்துல அரிசியை நிரப்புனா அரிசி தான் எடுக்க முடியும். அரிசி நிரப்பிட்டு தங்கத்தை எடுக்க முடியாது, ரைட்டா? அப்போ எதனால் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறோம் அதுதான் உங்க வாயிலிருந்து வெளியே வரும். அதனால என்ன பண்ணுங்க, உங்க வாயை பாத்திரமா பார்த்துக்கணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதனால நீதிமொழிகள் புஸ்தகம் கூட பார்த்தீங்கன்னா இருதயத்தை பற்றி நிறைய பேசுது. இயேசு நிறைய சமயத்தோட இருதயத்தை பார்த்து பத்திரமா பார்த்துக்கப்பாங்கிறார். அப்ப இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. கெட்டு ரொம்ப மோசம் இருக்கிறது, மோசமானதுனால இருதயம் அது கேட்கும், விசுவாசிக்கிறேன்னு சொல்லும், விசுவாசிக்காது, செய்யறேன்னு சொல்லும், செய்யாது. சில சமயம் வந்தக்கே மனசு குத்தல, இனிமேல் நான் செய்யணும்ப்பா, எத்தனை நாளும் நம்ம அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கு, நம்ம கொஞ்சமாவது முயற்சி பண்ண நம்ம விசுவாசிக்கிறோமே, செயல்பட்டாதானே கத்துறதுதான் நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு செய்வாங்க. இப்போ இங்க நல்லா கவனிக்கணும், இதுல சித்தம் என்று சொல்லப்படுது. எவன் முதல்ல சொல்லுவோம் வேலை, சொல்லப்பட்டது வேலை. ஆனா இயேசு எப்படி டெஃபினிஷன் கேட்கிறாரு, இதுல யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்றார்? Who did the will of God? அப்படின்னா ஒரு காரியம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது தேவன் சித்தம் கொண்டு நம்மோடு பேசுகிறார். அவர் ஒரு சித்தத்தோடு தான் நம்மளோட பேசுறார். சும்மா எதாவது பேசல போற போக்கிற மொத்தா போக்கு பேசிட்டு போகணும் பேசல. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்க உங்களுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டு பேசுகிறார். யாரோட எப்படி எப்படி எதுக்காக பேசுறாங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆதியானவர் கேட்கிறான்னா இதுல எவன் தகப்படைய சித்தத்தின்படி செய்தவன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பின்னாடியே மக்கள் சொல்றாங்க மூத்தவன் தான், ஏன்னா அவன் வேலையை செஞ்சுட்டான். சொன்னவன் சொல்றாரு, கேட்டுட்டு விசுவாசியாத விசுவாசி கூட்டம் இருக்குது, விசுவாசிக்கவே இல்லாத தேவனை அறிந்து கொள்ளாத விசுவாசம் எல்லாம் புறஜாதி கூட்டம் இருக்க மாதிரி இருக்குது. அந்த கூட்டம் எல்லாம் யோவானை விசுவாசி ஏற்றுக்கொண்டு இயேசு தேவனை நம்புது. ஆனா தேவனோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நம்பல. இதுல எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான்னா எவன் வசனத்தை கேட்டு சித்தம் கொண்டு இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று டிசைட் பண்ணி அர்ப்பணிச்சாங்களோ அவங்க தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்கள். சொல்லுங்க, வசனத்துக்கு யார் கீழ்ப்படுத்து அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய சித்தத்தின்படி. இப்ப பாருங்க, இப்படி கேட்போமே, இப்ப தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. இப்ப இந்த உதாரணத்துக்கு இருக்காங்க, இந்த தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் தோட்டத்தில் போய் வேலை செய்யணுங்கிறது அப்படி விருப்பம், சித்தம் அல்லது விருப்பம். ஆனா சொல்லிட்டார், கன்வே பண்ணிட்டார், இதான் என் சித்தம் செய்ப்பான்ட்டார். ஆனா ஒருத்தர் போக மாட்டேன்னு சொல்றாங்க, இவன் அப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்கிறான், ஆனா போய் செஞ்சிடலாம். ஒருத்தர் செய்யறேங்கிற செய்யவே இல்லை. இப்போ சித்தம் தகப்பனுக்கு ஒரு சித்தம் இருக்கா, தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கா? சித்தத்தை தான் உங்கள்கிட்ட சொல்றாரு. இதை செய்யணுமா வேணாமாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, நீங்க நான் தான் டிசைட் பண்ணணும். ஏசப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இருக்கா, எல்லாருமே யாருமே செய்யறது இல்லையே. அப்படி செஞ்சுட்டா உலகத்திலே சபையை போல மிக சிறந்த சாதனை மிக்க இடம் வேற எதுவுமே இல்லையே. விசுவாசிகளை போல மிக வெற்றிகரமான மக்கள் யாருமே இல்லையே. ஏன் எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது? நல்லா கவனிக்கணும். ஒரு சபை, ஒரே சபை, ஒரே போதகர், ஒரே பிரசங்கம். அந்த பிரசங்கம் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள், அதன்படி செயல்படுகிறார்கள், சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் கேட்கிறார்கள், அதை விட்டு விடுகிறார்கள், செயல்படுவதில்லை. இப்போ யாரை குத்தம் சொல்லலாம்? ஒரே டீச்சர், ஒரு பெரிய 50 ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிளாஸ் இருக்காங்க. அந்த 50 பிள்ளைகள்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வாங்குறாங்க, எல்லாத்தையும் 100 வாங்குறாங்க. ஒரு சில பசங்க ஃபெயில் கூட ஆகுறாங்க. ஒரே டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எங்க பிரச்சனை வருது? சொல்லி கொடுக்குற டீச்சர்கிட்ட பிரச்சனை இல்லை. டீச்சர் தான் ஒரு ஸ்டூடெண்ட் 100 வாங்க மாட்டான். எல்லாருமே தோத்து போறாங்கன்னா அதுல காரணம் இருக்கு. சொல்லித்தர வேண்டிய சொல்லித்தரவங்க சொல்லித்தர விதத்துல சொல்லித்தரலைங்கிறது காரணமா இருக்கும். ஆனா எல்லாம் ஒரு சிலர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க, ஒரு சிலர் பண்ணலன்னு என்ன அர்த்தம்? ஒரு சிலர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க? அப்பா நீ பாடம் நடத்திட்டேன், போய் வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைங்க வீட்டில் போய் உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்க? தூக்கி வந்து பேக்கை தூக்கி அடிச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில் அது எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு தேடுவாங்க. காலையில் தேடுவாங்க. அது காலேஜ் பழகும்போது, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான்
அதை வச்சேனே, இங்கதான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன், அதை காணுமே இதை காணுமே. அது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை தூக்கி அடிச்சாங்கன்னா திங்கக்கிழமை காலையில அதை அவங்களுக்கு உயிர் போவாது, அதை காணோன்றுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு நீ அந்த பக்கம் பாருப்பா, நீ இந்த பக்கம் பாருப்பா, இன்னும் எங்க வச்சியா காலையில் எங்கெல்லாம் எடுத்த இப்படிதான் யோசிச்சு இருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, டீச்சருக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துட்டாங்க, வீட்டில் போனா ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரிவைஸ் பண்ணவெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டான், நல்ல மார்க் வாங்கிட்டான். ரிவைஸ் பண்ணாதவெல்லாம் சரியா மார்க் எடுக்கல. இப்போ யார் குத்தம் சொல்லலாம்? உங்க பிள்ளைகளை போய் சொல்லி பாருங்களேன். உனக்கு வேலையே கிடையாது, என்னப்பா பார்த்தா குத்தம் சொல்றது உனக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப அழுத்தி சொன்னோம்னா கோவப்படுவாங்க. இப்ப சொல்லுங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க, வீட்லயும் சொல்றீங்க, வந்தாச்சா இன்னைக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருன்னு சொல்றீங்க, அந்த பிள்ளை செஞ்சுதா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குங்க அதே மாதிரி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. செயல்படமான மனசுல என்ன பண்ணலாம்? அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ரைத்தால அது என்னன்னா அதை சொன்னாரு, நீங்க எல்லாம் செய்ய முடியும், செய்யலைன்னா ஆசீர்வாதம் பெற சக்சஸ்ஃபுல்லா மாற முடியாது. You cannot be a successful person at all. உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேங்க, இங்க வர்றீங்க, வரும்போது நோட்டோட வரணும், எல்லாத்தையும் எழுதிக்கணும், வீட்டில் போய் திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், இந்த வாரம் ஃபுல்லா நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றா திரும்ப ஜாப் பண்ணணும். புரியலையா? யூடியூப்ல திரும்ப ஏற்றி வச்சிருக்கோம், திரும்ப போட்டு 2-3 தடவை 4 தடவை கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்தினா தான் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை கேட்டேன் போதும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, ஸ்கூலுக்கும் சர்ச்சுக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் எப்படி பயன்படுறாங்க? ஒரே பிரசங்கம் தான். ஒரு பிரசங்கத்தை பிடித்து கொண்டு அதை விசுவாசித்து அதை ஜெயமாக்கி வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறவங்க இருக்காங்க. கேட்டுட்டு வீட்டில் போய் தூக்கி போட்டு பைபிளை வெள்ளிக்கிழமை தேடி எடுத்து ஞாயிற்றுக்கிழமை தேடி எடுத்து வந்து வராம அப்படிலாம் கூட இருந்து ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லாக பெறப்போறது. அப்போ பிரசங்கம் பண்றவங்கள எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், ஆவியானவர் எவ்வளவுதான் ஊழியக்காரனை பயன்படுத்தி உங்களோட பேசினாலும், என்னோட பேசினாலும், உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் மாட்டிக்கிட்டேன். பிரசங்கம் பண்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி. பிரசங்கிறது 2 பக்கம், இருபுறமும் கருப்புள்ள பட்டை. பேசுறவர் ஆவியானவர், பேசுறவர் உங்களோட பேசுறாரு, பேசுகிற என்னத்தான் பயன்படுத்துறோம், நான் என் கூட பேசுறாரு. இந்த வசனம் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு உரியது. அப்ப நான் கேட்டு அதன்படி செய்து, அப்படிதான் ஒரு வேதம். வசனத்தை கேட்டு அதன்படி செய்தவன் எப்படிப்பட்டவனா, கண்மலை மேல தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ளவனா இருக்கிறான். வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல்ல வீட்டை கட்டினவங்க சமைக்கிறாங்க. மழை பெஞ்சது, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு, மணல்ல கட்டினத. கண்மலை இந்த வீடு அசைக்கப்படாதது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு நிலைத்து நிற்கணும். அதான் ஓமன். இங்க சொல்றாரு, அப்பாவுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு, பிள்ளைக்கு சொல்லிட்டாரு. பிள்ளைக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, போலாமா வேணாமாங்கிற டிசைட் நான் தான் பண்ணணும். ரைட்டனுங்க, நான் தான் தீர்மானிக்கணும். நான் தீர்மானிக்கிறேன் போக வேணாம்னு, நான் தீர்மானிக்கிறேன் போக வேணாம்னு, நான் தீர்மானிக்கிறேன் செய்யக்கூடாதுன்னு, நான் தீர்மானிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமா வேணாமான்னு, நான் தீர்மானிக்கிறேன் இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமா வேணாமான்னு, நான் தீர்மானிக்கிறேன் நீ பைபிளை படிக்கணுமா வேணாமான்னு. ரைட்டனுங்க, அப்ப நான் தான் என்னோட லைஃபுக்கான தீர்மானங்கள் எடுக்க. அப்படின்னா தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, அதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். தேவ சித்தம், மனுஷனுக்கு இருக்கிற சுய சித்தம் 2 இருக்கு. அப்ப தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்தா அவன் எவன் சித்தத்தின்படி செய்தான்னு கேட்க மாட்டான். அப்படின்னா மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான்? கடவுளை போல உண்டாக்கப்பட்டான். கடவுள் எப்படிப்பட்டவன்? சித்தம் கொண்டு காரியங்களை நடத்துகிறவன். மனுஷன் எப்படிப்பட்டவன்? சித்தம் கொண்டு காரியங்களை தீர்மானித்து வேலை செய்கிறவன். இப்போ தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, அதை சொல்லிட்டாரு போய் செய்யிப்பான்னு. பையனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, அந்த சித்தம் என்னது? செய்யறேங்கிறான், செய்யல, செய்ய மாட்டேங்கிறான், மன வருத்தப்பட்டு போய் செய்யறான். இப்ப யார் செஞ்சதுன்னு கேட்டா, எவன் எவன் வெறுவரில் எவன் தகப்படைய சித்தத்தின்படி செய்யறான். அப்போ அப்பாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு, 2 பிள்ளைங்க தனித்தனியாக 2 பேருக்கும் தனித்தனி சித்தம். அது மாதிரிதான் நம்ம குடும்பத்துல 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்கும் 10 விதமான சித்தம் இருக்கு. இந்த ஆலயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவனுக்கு இந்த ஆலயத்தை குறித்த சித்தம் இருக்கு. ரைட்டுங்களா?
அந்த சித்தத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வேலை ஊழியக்காரனுடைய வேலை. அந்த ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து இந்த சித்தத்தை பிடித்து கொண்டு ஓட வேண்டியது எல்லாருடைய கடமை. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்னா மட்டும்தான் ஒரு சபை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான சபையாமா. எந்த சபை தண்ணீர் தானே பிரிந்திருக்கிறதோ அந்த ரொம்ப சபை சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அழகா சொல்றாரு இயேசு, தண்ணீர் தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் பாழாய். அப்ப பிரிவினைகளை எங்க உள்ள ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சில சமயம் நம்ம யோசிப்போம், அவங்க நல்லா இருக்காங்க, நானும் சர்ச்சுக்கு போறேன், அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, நான் மட்டும் ஆசீர்வாதமா இல்லை. இல்ல அவங்க ஜெபம் பண்ணா கேட்கிறாரு ஆண்டவர், நான் கேட்ட ஜெபம் பண்ணா கேட்கிறாரு. இது என்னங்க இது உங்களுக்கு ஓரம் வச்சிருக்க பண்றாரு. கர்த்தர் ஓரம் வஞ்சனை பண்றது இல்லை. யாருக்கும் பாரபட்சம் இல்லாத தேவன். அவரை பற்றி சொல்லும்போது பட்சபாதம் இல்லாத தேவன். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. எங்க பிரச்சனை? விசுவாசிக்கிற தரத்திற்கும் அளவுக்கும் தக்கதாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பெறுவதில் தடை இருக்குதுன்னா கர்த்தரை செக் பண்ணக்கூடாது, நம்மளை செக் பண்ணணும். சொல்லுங்க, கர்த்தரை அவர் கரெக்டா இருக்காரா இல்லையா அவரை போய் செக் பண்ண வேண்டியது கிடையாது. ஆண்டவர் எப்பயுமே கரெக்டா இருக்கிறார். தான் சொன்ன வார்த்தையில் மாறாதவர். அப்படி நம்ம வார்த்தையில மாறாது இருக்கிறவரை பிடிச்சிருக்கோம்னா நாம் என்ன விசுவாசிக்கிறோம், நாம எதை அறிக்கை பண்றோம், நாம எதை உள்ளத்துல வைத்திருக்கோங்க ரொம்ப முக்கியம். இங்க எதுக்கு ஆசீர்வாதம்ங்கிறது தானா வந்து உங்க வாழ்க்கையில எல்லாருமே வந்து நிறைவேறிடும், உங்களை பிடிச்சிடும், உங்களை போட்டு நிரப்பிடலாம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? அதை வச்சு நீங்க தான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கணுமா வேணாமா முடிவு பண்றது நீங்க. அப்போ டிசைட் பண்றது நீங்க தான். அப்படின்னா கர்த்தர் நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கா. அது பிதாவுடைய சுத்தம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிதாவுடைய, சொல்லுங்க, பிதாவுடைய சித்தம். அவர் இருக்க வெளிப்படுத்திட்டாரு. அந்த சித்தத்தின் வழி செய்ய நீங்க ரெடின்னா அதை கொடுக்க அவர் ரெடி. வாக்கு தத்தம் சும்மா கிடையாது. நான் நீ இப்போ இருப்பதை விட அவனை 1000 மடங்கு அதிகமாக்குவேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது அவருடைய விருப்பம். He expresses his will to you. எழுதி கொடுத்துட்டார் கையில. சரி, எழுதி கொடுத்தவில்லை, நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? ஆண்டவரே இப்ப இருக்கிற நான் 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பேன் நீங்க சொல்லிக்கீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன்னு நீங்க எடுத்துக்கொள்ளாம உங்க வாழ்க்கையில. ஏன்னா அவர் சித்தமும் நல்லா கவனிக்கணும். பிதாவின் சித்தமும் உங்க சித்தமும் என்னைக்கு ஒன்னா இணையுதோ அன்னைக்கு தான் காரியம் நடக்கும். இது வந்து மந்திரமயமெல்லாம் கிடையாது. நான் சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன் அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னா சாரி மனுஷங்க. சர்ச்சுக்கு ஒரு ஒழுக்கமா அட்டன் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பரா தருவாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவ விசுவாசிகளை போல பெரிய உயர்வான ஆட்கள் கிடையவே கிடையாது. கரெக்டாக சர்ச்சு கட்டணும் இருக்கும், அது வரணும். ஏன்னா வசந்த கேட்கறதுக்கு ஒரு இடத்துல வேணும். நீங்க தனியாக உட்காந்து மெசேஜ் கேட்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க நிம்மதியாக உட்காந்து மெசேஜ் கேட்க முடியாது. 1 மணி நேரம் உங்களால் வீட்டில் உட்காந்து தனியாக நேரத்தை செலவழிக்க முடியும்னு பாருங்க. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்தீங்கனாலும் வசனம் வந்து 10 தடவை கதவை தட்டுறாங்க. கார்பரேஷன்காரன் வருவான், காய்கறிக்காரன் வருவான், ரோட்டில் கத்திக்கிட்டே நிற்பான். உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஆனா ஆலயத்துக்கு வரும்போது எங்க தேவனுடைய பிரசன்னத்துல அவருடைய ஆவியான உதவியோடு நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு வர்றது முதல் படி. 2வது படி வசனத்தை கேட்பது. 3வது படி அதை விசுவாசிப்பது. 4வது படி அதன்படி செயல்படுவது. இந்த 4 ஸ்டெப் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வரும். திரும்ப சொல்றேன், ஆலயத்துக்கு வர்றது முதல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செஞ்ச எல்லாரும் கிடைக்காது. செகண்ட் ஸ்டெப் வசனத்தை கவனமா கேட்கணும். வந்துட்டு உட்கார்ந்து ஏதோ கவனிச்சுட்டு இருந்தது கிடையாது. கவனமா வசனத்தை கேட்கணும். கர்த்தர் கூட என்ன பேசுறாருன்னு அவரை கூர்ந்து கவனிக்கணும். 3வது கேட்ட வசனத்தை இருதயத்துல விசுவாசிக்கணும். விசுவாசித்த வசனத்தின்படி நடக்கணும், செயல்படணும். இருமணம் உள்ளவன் தன் வழி எங்கிலும் நிலையற்றவனா இருக்குன்னு சொல்றாங்க. டபுள் மைண்டடா இருந்தா கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் பெறவே முடியாது. அப்ப டபுள் மைண்டட் எங்க வருது? கிடைப்பா கிடைக்காதா, கொடுப்பாதா கொடுக்க மாட்டாங்க, நம்பலாமா நம்ப கூடாதா, இவரை நம்பி நம்பி மோசம் தான் போயிருக்கிறோம், இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, என்ன நடக்குமோங்கிற பயம் வருது பார்த்தீங்களா? அதான் டபுள் மைண்டட். ஒரு விஷயத்த உறுதியை முடிவெடுத்துட்டான்னா அதெல்லாம் தெரியாது, நான் ஏசப்பாட சொல்லிட்டேன், எனக்கு அதை செஞ்சே ஆவாது, என்னை கைவிடவே, அது உறுதி அளிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்போ ஒரு வார்த்தையில நீங்க உறுதி ஆயிட்டீங்களோ அந்த வார்த்தை உங்களுடையதாயிரும், அந்த வார்த்தை உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சொல்ல வார்த்தை நீங்க உறுதி இல்லைன்னா அந்த வார்த்தை உங்க மேல ஆள ஆரம்பிச்சிடும்.
வார்த்தையின் ஆளுகைக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. சந்தேகத்தின் ஆளுகைக்குள் இருக்கிறவங்களால தான் சக்சஸ்ஃபுல்லா வாழவே. பிரச்சனை என்னன்னா, நான் டிசைட் பண்ணணும், இதை விசுவாசிக்க போறேன், இதை வாழ வைக்க போறேன், இதை பத்தி பேச போறேன், இதையே என் கண்களுக்கு முன்பாய் வைத்திருக்க போறேன், பகும்போது, நடக்கும் போது, உட்காரும் போது, எத்திரிக்கும் போதும் இதன்படி எனக்கு செய்வீர். ஆனா நம்ம விசுவாசிக்கிறாண்டவரின் உறுதியாய் பற்றி கொண்டா. பலவீனங்கள் எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கு, எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. பலவீனத்தை பத்தி பேசக்கூடாது. என்ன பேசணும்? என் பலவீனத்துல எவ்வளவு பலம் போடுறோம் அவ்வளவு. நான் சுகமா இருக்கிறேன், வியாதி நீங்குகிறேன், இயேசுவின் நாமத்தில் சரீரம் சுகம் அடையட்டும், வியாதியை சரீரத்தை விட்டு வெளியே போ, நான் சுகமா இருப்பேன். தேவ சித்தம் எனக்குள் வாழ்கிறதா. மரித்தோரை எழுப்பினவர், மரித்த இயேசுவை எழுப்பினவர். ஆகவே நான் மரித்தோர் எழுந்த கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். ஆகவே வாதை இந்த சரீரமாகிய கூடாரத்தை அழுகாது, பொல்லாப்பு எங்க வீட்டை நெருங்காது. இதை நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டை பார்த்து நான் பேசுகிறேன். என் சரீரமாகிய கூடாரத்தை பார்த்து சுகத்தை பேசுகிறேன்னு பேசணும். இப்ப பிதாவின் சித்தமும் உங்க சித்தமும் ஒன்னா வேலை செய்யும் போதுதான் சக்சஸ். தேவன் இருதயத்தை சொல்லி வெளிப்படுத்திட்டாரு. இப்ப அந்த அந்த வசனத்தோட இருதயம் எப்படி ஒத்து போகுது அப்படின்னா, இருதயத்தின் நிறைவு வாயே. புரியுதுங்களா? ஏன் இருதயத்துல எதை வச்சு நிரப்பணும்? வசனத்தால் நிரப்ப வேண்டும், வாக்கு தத்தங்களால் நிரப்ப வேண்டும். கசப்புகளையும் தீமைகளையும் பொல்லாப்புகளையும் மற்றவர் செய்த பொல்லாப்புகளை இருதயத்தை வச்சுக்கிட்டு நீயா நான் பார்த்துக்கலாம், அதுல கூடவே கூடாது. எப்போ ஒருத்தர் மேல காய்மகாரமான விருப்பம் பகையும் இருந்தால் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வேலையே செய்ய முடியாது. உங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய இது கிறிஸ்துவ விசுவாசிகள் பார்க்குறீங்க, எத்தனை லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்காங்க. எல்லா விசுவாசம் ஒரே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுலையே. ஒரு பெரிய காங்கிரிகேஷன் கூடிய சபையா இருந்தாலும், குட்டியா இருக்கக்கூடிய சபையா இருந்தாலும், அந்த சபையில இருக்கிற ஒரு கூட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. இப்ப கடவுள் தப்பு பண்றான்னு கேட்டா, கடவுள் ஒரு காலத்துல ஒருவர் தப்பு பண்றதில்ல. அப்ப தப்பு எங்க நடக்குது? விசுவாசிக்கிற நிலையில தான் இருக்குது. அவனுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்க மாதிரி தான் அவன் பலன் வரும். அதனால கர்த்தர் சொல்றாரு, நிலத்துல விதைச்சா 1 30, 1 60, 1 100. ஏன் 30? ஒரே விதை வச்சிருக்காங்க. அந்த விதையில விதைச்சதுக்கு அப்புறம் அந்த நெல்லை எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க, எப்படி களைகளை நீக்கிறாங்க, எப்படி அது வளர்றதுக்கு உதவி செய்யறாங்க, பராமரிக்கிறாங்க இல்லையா? பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் பலனும் இருக்கும். அதனால உங்களுக்கு இருதயத்தை எல்லா காவலோடும், ஆமா, உள்ளேதான் வந்து கசப்பு வந்து விழுகும், கெட்டதெல்லாம் வந்து விழுகும், விட்டுருக்கப்போ பார்த்துக்கலாம். அப்படி விட்டீங்கன்னா சில சமயம் கர்த்தர் வந்து விட்டுரு, அந்த கலையை விட்டுருப்பாரு. இப்ப கொடுங்க கதிரும் நாசமாயிரும், தொடாதம்பாரு. அது சொல்ற ஓமான் இருக்குன்னு சொன்னா, சில சமயம் சுத்தி கெட்டவங்க இருப்பாங்க. கெட்டவங்க இருக்காங்கிறதுக்காக நம்ம அந்த நாட்டை விட்டு ஓடிட முடியுமா? ஒரு வேலைக்கு போறீங்க, வேலை ஸ்தலத்தில் நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, மகா மட்டமான ஆட்களும் இருப்பாங்க. எத்தனை கம்பெனி மாறுவீங்க, எத்தனை ஆபீஸ் மாறுவீங்க, எத்தனை இடத்துக்கு போகலாம். உங்களை ஒரே மாதிரி நேசிக்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. தேவன் மட்டும் உண்மையா ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க. கணவன் அன்பு மாறிடும், மனைவிக்கு அன்பு மாறிடும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் பாக்கியமா இருக்கிறான். இப்போ கடவுள் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். மனுஷனுக்கு சித்தம் இருக்கிறது. மனுஷன் தன்னுடைய சித்தத்தின்படி செய்யாமல் போகலாம். இங்க 2 விஷயத்த சொல்லிட்டு தான் சொன்னது வேலை. நல்ல கவனி, 2 வேலையை சொன்னார். 2 பிள்ளைக்கும் ஒரே வேலையை சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து கேட்கும் போது சித்தத்தின்படி செய்தவன் எவன் என்று கேட்கிறார். அப்ப சித்தம் என்பது ஏதோ பிதா சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் வேலை மட்டும் கிடையாது. வசனத்தின் படி என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறான். அப்போ இங்க எவன் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறான்? தன்னுடைய சித்தத்தின்படி மாட்டேன்னு சொன்னவன் மனசாபப்பட்டு பிதாவின் சித்தத்தை எடுத்துக்கொண்டு என் சித்தத்தை ஒதுக்கி வச்சுட்டான். நல்லா மூத்த பையன் மாட்டேன்னு சொன்னப்போ அவன் சித்தம் கொடுறான். அப்பா என்ன சொல்றது? நானே கேட்கிறது, நானே செய்ய முடியாதுன்றான். ஓகே, அப்பா ஒன்றும் சொல்ல திட்டலையே, சண்டை போடலையே அவங்கிட்ட, போயிட்டார். அடுத்த இளைய பையன்கிட்ட சொல்றாரு, நான் போறேன்னு சொல்லிட்டான். பரவாயில்லப்பா, நம்ம பிள்ளை நல்ல வேலையை போடுற, ரொம்ப நல்ல பிள்ளை, கிளம்பிடுச்சு வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவன் போகவே இல்லை. ஒருத்தன் செய்வேன் என்று சித்தம் கொள்ளுகிற அப்பாவோட சித்தத்தை செய்வேன்னு சொல்றான். ஆனா அப்பாவோட சித்தத்தை செய்யல. ஆனா பெரியவன் செய்ய மாட்டேன்னு சொல்றான். அப்ப மனசாப்படுறான். கர்த்தர் சொல்லி நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க.
அப்பாவுடைய படி பாத்தின்படியே செய்யணும்னு தீர்மானிக்கிறான். அது எங்க இந்த ஓமை மட்டும் எடுத்துக்கோ, பின்னாடி வச்சுட்டு விடணும். ஏன்னா இங்க விஷயம் என்னன்னா, இங்க சித்தத்தை பற்றி பேசுறோம். சொன்னது வேலை, ஆனா கர்த்தர் சொல்ற சித்தம்னு சொல்றாரு. ஊழியம் என்பது கர்த்தருடைய சித்தம். உங்க குடும்பத்திலே தலைவியா இருக்கீங்கன்னா அந்த குடும்பத்தை நேசித்து போஷித்து பராமரித்து காப்பது தேவனுடைய சித்தம். ஒரு கிறிஸ்துவ திருமணங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. 2 பேரும் சத்தியம் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணுவாங்க, பண்ணிட்டு மறந்துடுவாங்க. பண்ணிட்டு வாழ்விலும் தாவிலும் சொர்க்கத்தில் அவன் சொன்னாரு, நானும் சொன்னேன். வேற வழியாக தான் சொன்னாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க சொல்லிட்டேன். நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மறந்துருப்பாங்கல்ல. எல்லாம் திருமணமான தம்பதியர்களுக்கும் தனியாக ஒரு ஆராதனை வச்சு எல்லாரையும் வர வச்சு திரும்ப கவர்னர்கிட்ட புதுப்பீங்கப்பா, மறந்துருப்பீங்க 2 பேரும். நல்லா இருக்குல்ல? செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமா சொல்லியிருக்கிறதெல்லாம் செய்யணும். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அது அன்னைக்கு தேவ சித்தத்தை 2 பேரும் ஒண்ணா எடுத்துக்கிட்டாங்க, கல்யாணம் ஆகி போச்சு. ரைட்டுங்களா? இப்போ சுய திட்டம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறேன். அப்படிதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு டீம் இருந்ததுன்னா அந்த டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பாரு. ரைட்டா? தலைவர் இருக்காருல்ல. ஒரு கிரிக்கெட்னா கிரிக்கெட்டுக்கு ஒரு 11 பேர் இருந்தாலும் அந்த 11 பேர் டீம்ல ஒரு கேப்டன் இருப்பாரு. அவர் சொல்றபடி தான் அந்த மேட்ச் ஆடணும். அவர் ரொம்ப சூப்பரா தெரியுமா, ஞானமா என்னன்னு அதெல்லாம் தெரியாது. கன்சல்ட் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களோட சிறப்பாக உள்ள விளையாடுவாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி கேப்டனாக இருந்தவங்க இப்போ பிளேயராக இருப்பாங்க. அந்த ஒருத்தர் கேப்டன் ஆகி இருப்பாங்க. அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எடுத்துக்கங்களேன். விராட் கோலியில் முன்னாடி கேப்டனாக இருந்தவர் இப்போ ஒரு டீம்ல ஒரு பிளேயர் ஆடுறாரு. அதனால நான் கேப்டன் ஆடுறது தெரியும், நீ என்ன சொல்றதுலாம் கிடையாது. டீமோட சக்சஸ்க்காக நான் ஆட போறேன், அவ்வளவுதான். கேப்டன் என்ன சொல்றேன் அதுபடி ஆட போறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த கேப்டன் இருந்தப்போ அப்படி கூட எல்லாரும் ஆடுறதுனால நான் சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் இருந்தார். அதுபோல ஒரு குடும்பத்தில் தலைவன் என்கிற பொறுப்பு, ஒரு குடும்பத்தை தலைவி என்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பைப்படி செயல்படணும்னா குடும்பத்தில் எல்லாரும் இணைந்து செயல்படணும். முக்கியமா தலைவர். நம்ம சர்ச்சுக்குள்ள எல்லா தலைவர்களும் வந்து உட்காரணும். அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டியூட்டி எல்லாம் கிடையாது. அவங்க வரணும், வந்து கேட்கணும். வசனத்தை கேட்டால் தான் வாழ்க்கை என்னன்னு தெரியும். பிரச்சனைங்க வசனத்தை கேட்கல, இப்படிதான் நான் தலைவனாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால வீட்டில் அங்கங்க கட்ட பஞ்சாயத்தா இருக்கு. கிழக்கு எழுத்தா மேற்கு இருக்கிறது, மேற்கு எழுத்தா தெற்கு இருக்கிறது, வடக்கு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகைக்கிட்டே இருக்காங்க. போக வேண்டிய திசையில கரெக்டா போக முடிய மாட்டேங்குது. அப்ப விசுவாசிகளோட பயணிக்கவா தெரியல. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரியோ அல்லது புருஷனோ அவிசுவாசம் உள்ள தன் மனைவியை குடும்பத்தையே பரிசுத்தமாக்குகிறார். எப்படி? விசுவாசம் உள்ள ஒரு பொண்ணுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு, சபையில ஒரு விசுவாசம் உள்ள பெண் அல்லது ஒரு ஆண் ஒரு திருமணம் பண்றாங்க. அவிசுவாசமான ஒரு பெண்ணையோ திருமணம் பண்ணிட்டாங்க, ஓகே. அப்ப அவிசுவாசமா இருக்கிற ஒருத்தனோடு கூட வாழ்ந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தா இந்த பரிசுத்தமுள்ள பெண்ணிடத்திலிருந்து கிடைக்கிறது பரிசுத்தமுள்ள வித்து, அல்ல பரிசுத்தமான புருஷனிடத்திலிருந்து கிடைத்த பரிசுத்தமுள்ள வித்து. நீங்க என்ன சொல்ல முடியாது, இவளுடைய பரிசுத்தம் அந்த வீடு முழுவதையுமே பரிசுத்தமாக்குது. தன் நல்ல நடக்கினால் தன் கணவனையும் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறான். நல்ல நடக்கையினால் தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் பரிசுத்தமாக, அதே போல கணவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்க. இல்லைன்னா உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி பரிசுத்தமான பிள்ளைகள் சொல்ல முடியும்? நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க, உங்க பிள்ளைகள்லாம் பரிசுத்தமான பிள்ளைகள் சொல்ல முடியாது. தேவனுடைய சித்தம் அதுதான். அப்போ கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை திருமணம் என்கிற பந்தங்களிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலையிலும் ஒரு விளையாட்டு துறையில கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். தலைமைத்துவத்தினுடைய சித்தத்திற்கு எந்த குடும்பம் கீழ்ப்படிந்து கரெக்டா நடக்குதோ அந்த குடும்பம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப தலைமைத்துவத்தை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறேன் பிள்ளைங்க சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைகள் வீட்டினுடைய அமைப்பை மறுக்கிறார்கள். வீட்டில் இப்படிதான் எப்படி இருக்குன்னு போனா வீட்டில் இவங்க பேரண்ட்ஸா மாற பார்க்கறாங்க. பிள்ளைங்க பேரண்ட்ஸா நான் சொன்னது நீ கேளு, ஏன்னா உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இதை நானும் சொன்னவன் தான், நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை.
எனக்கு எவ்வளோ அறிவுரை சொன்னாங்க, நான் கேட்க மாட்டேங்கிட்டேன். ரொம்ப லேட்டாக நான் புரிஞ்சப்போ ரொம்ப வருஷம் கடந்து போச்சு. வாழ்க்கையில் தோல்விக்குலாம் வந்ததுக்கப்புறம் தான் கண்ணு முடிச்சே பார்க்க வேண்டியதாகி போச்சு. அது வரைக்கும் கண்ணு தெரியவே, நீங்க எல்லாம் சொல்லுது நான் செய்யறதான் செய்வேன், என்னென்ன நீ கேள்வி கேட்கணும். இதுதான் என்னுடைய மனநிலையாக இருந்தது. என்னைக்கு கத்திரை எடுத்து கூட அன்னைக்கு வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் தேவ சித்தத்தோடு நம்முடைய சித்தம் என்னைக்கு ஒன்னா இணைக்குதோ அன்னைக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இங்க பின்னாடி கேட்கிறாரு, யோவான் அறிவிச்சான். அறிவிச்சதை எல்லாரும் கேட்டீங்க. யாரு? இருந்த யூதர்கள், பிரஜாதிகள் எல்லாரும் கேட்டாங்க. சொல்றாரு, பாவிகள் அப்படி சொல்ல பாருங்க. என்ன சொல்றது? ஆயக்காரன் வரி வசூல் பண்றாங்க. 31 சொன்னாங்க. மத்தேயு 21:31 பாருங்க. அது மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரன் இயேசுவும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான்னு மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கா? யார் விசுவாசிச்சாங்களா அவங்களுக்கு? இதெல்லாம் சொல்லுங்க. நாம நினைச்சிருக்க நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எவன் விசுவாசம் அவன் தான் ஃபர்ஸ்ட்ல உள்ள போவோம். எவன் விசுவாசம் அவன் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பான். எவன் விசுவாசித்தானோ அவன் தான் தேவனுடைய எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனா மாறும். சொல்லிட்டு பின்னாடி சொல்லுங்க, என்ன வேணாம், எப்படி, ஏன் அப்படின்னு சொல்லலாம். யோவான் நீதிமான்கள் உங்களுக்கு வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்கார் வேசிகளும் அவனை விசுவாசித்தார்கள். இப்ப என்ன சொன்னாரு? செயல். விசுவாசிப்பதை எதோட கம்பேர் பண்ணுகிறாரு? சித்தத்தோட. நான் சொன்னேன், நீ என்ன நம்பின? நான் இன்னைக்கு உங்க முன்னாடி போய் கேட்கிறேன், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் சபைக்கே சொன்ன வாக்கு தத்தமும் எடுத்துக்கிறேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து பலதும் பெருகும் பண்ணுவேன் சொன்னாரா? சரி, உங்க விசுவாசம் என்னதான் இருக்கு? அவன் கேட்டப்பா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இருந்திருந்தீங்க. இன்னைக்கு அந்த வசனம் உங்க வாழ்க்கையில் என்னவா இருக்கு இல்லையா? அது ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கணும். அதை பிரதானப்படுத்தி, அதை பிடித்துக் கொண்டு, அதை விசுவாசித்து, அதை அண்டிக் கொண்டு இதுபடியே வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு அது நம்ம கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. ஒவ்வொரு முறை நடக்கும்போது போகிற அந்த வசனத்தை பார்த்தாண்டு என்மேல் கண்ணோக்கமா இருக்குதுங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். என் வீட்டு மேல வாட்ச் ஓவர் பண்றீங்க, நன்றி. என் கையிட்டு செய்யற வேலை, போக்குவரத்து எல்லாவற்றின் மேல கண்ணோக்கமா இருக்கீங்க. இப்ப இருக்கிற தேவைகள் எல்லாவற்றுக்கும் மத்திய மேலே பழுகவும் பெருகவும் செய்வீங்க. நான் நிறைவாய் வாழ்வேன், நீங்க சொன்னபடி எனக்கு நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதையே திரும்ப 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 விசுவாசித்து பேசியிருந்தீங்கன்னா அவங்க விசுவாசித்தபடி உங்களுக்கு இங்க சொல்றாரு. அவங்க விசுவாச்சாங்க, நீ விசுவாசிக்கிறார். அவன் முன்னாடி போறான், நீ பின்னாடி இருக்கிறேன். உங்களுக்கும் தூரமா இல்லை, இப்பயும் விசுவாசித்தா நீ உள்ள போய் சேர்ந்து கொள்ளலாம். அப்படின்னா விசுவாசிக்கிற எவனுக்கும் கதவு அடைக்கப்படவில்லை. இப்போ கிருபையின் கதவு திறந்துதான் இருக்கு. எவனும் ரட்சிக்கப்படலாம், யாரும் சுதந்திரிக்கலாம், யாரும் உலகத்திலே மிக சிறந்த நம்பர் 1 ஆசீர்வாதமான மக்களா மாறவே சபையில முடியும். நீங்க உங்களை தாழ்வா பார்க்காதீங்க. பணம் எப்படி, வருமானம் எப்படி, வேலை எப்படி, நான் எப்படிலாம் கிடையாது. நீங்க எப்படி கிடையாது, உங்க தேவன் எப்படி பார்க்கும் போது உங்க தேவனை வச்சு உங்களை பாருங்க. உங்களை வச்சு தேவனை பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவனை எடுத்துட்டு வராதிங்க. ஆண்டவரே ஒரு 100 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு காய்கறி வாங்கி ஏதோ குழம்பு வச்சிருவேன். ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கறியும் வாங்கி குழம்பு வச்சிருவேன். 30 நாளைக்கு காடைகளை கொண்டு வந்து ஸ்டாக்ல இறக்கணும் வராச்சே. ஹலோ, இருக்கீங்க? 30 நாளைக்கு சாப்பாடு கறி சாப்பாடு கொடுப்பேன்னு 3 வேளை கறி சாப்பாடுக்கு மொத்தமா வந்து ஸ்டாக் இறக்கி விட்டாங்கல்ல. அவர்தான் உங்க தேவனே. மொத்த நாள் கறிக்கு ஆசைப்பட்டுட்டு ஒரு நாள் கறி சாப்பிட முடியலையாண்டவரை எனக்கு கஷ்டம் அப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 30 நாள் கறி கொடுத்த தேவன் நீங்க ஆசை. எனக்கு ஒரு நாளைக்கு கறி தர மாட்டீங்களா? நாங்க ஆசைப்பட்டபடி சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியுங்க. ஏதோ கிடைக்காத பொருள் மாதிரி, உலகத்திலே இல்லாத பொருளை கேட்ட மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள். சொல்லுவோமே.
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், எப்படி திருப்தியாய் போஷித்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை மனதார துதிக்கும்படி தேவன் செய்யலாம். அதை அனுபவிக்கணும். இப்ப தேவ சித்தம் வாக்குத்தத்தங்களிலே வார்த்தைகளிலே உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உங்க சித்தம் எஸ் ஐ வில் டு அப்படி சொல்லிட்டு டூ எல்லாமே போகலாம். செய்யாமையோ போல பாண்டவரே நான் டூ தான் சொன்னேன், எஸ் ஐ வில் டூ சொன்னேன், ஆனா உங்க வார்த்தைக்கு நான் டூ விட்டேன், காய் விட்டேன், நான் உங்களோட வார்த்தை செய்ய மாட்டேன்னு போயிடலாம். எஸ் ஐ டூ சொல்லி உங்களோட வார்த்தை இருக பற்றி கொண்டு பழம் அப்படி பிடிச்சுக்கிட்டு அதன்படி எவ்வளவு செய்யலாம். செஞ்சா ஆசீர்வாதம், செய்யறான்னா ஆசீர்வாதம் இல்லை. இதுல என்னன்னா முந்தி யாரு பிரவேசித்து சோதரித்துக் கொள்வீங்க கேள்வி. விசுவாசி செயல்பட்டவன் கூறி வந்து கொண்டு பெற்றுக் கொள்கிறான், விசுவாசியானவன் ஒண்ணு பண்ண முடியாது. ஆகவே இன்னைக்கு கேட்ட அந்த வசனத்தின் சாரத்துல தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோட வேதனைய கூட்ட மாட்டார். வேதனையே கூட்டால் ஒரு ஐஸ்வர்யத்தை தரணும் ஆசைப்படுறாரு. அதுக்கான வழி என்னன்னா, தேவன் சொல்லிட்டார் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், நீங்க என்ன பண்ணணும், ஆமென் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதையே வாயில வைத்து, அதையே இருதயத்துல வைத்து, அதையே மனதில் வைத்து, அதையே சிந்தையில வைத்து, அதையே பேசி, அதே விசுவாசிக்கணும். எதிர்மறையான சூழலும் அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கணும். அப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறீர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். முந்தி பிரவேசிக்கிறார். சொல்லுங்க. விசுவாசித்து அதை பேசி அதன்படி இருந்தா நான் முன்னாடி போய் பிரவேசிப்பேன். விசுவாசியாதவர்கள் அல்லது கேட்டுட்டு கண்டுக்காதவர்கள் பிரவேசிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. முன்னாடி அவங்க போயிட்டாங்க, பின்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, எவ்வளவு லேட் ஆகும்னு சொல்ல முடியாது. நேற்று வந்தவங்களா நல்லா இருக்காங்களே, எப்படி நேற்று வந்தவங்களா சபையில நேற்று வந்தவங்களா நல்லா இருக்க, என் வீட்டுல நேற்று வந்த பிள்ளைகளாம் நல்லா இருக்காங்க, என்னை சுற்றி இருக்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது, நான் மட்டும் எப்படி கஷ்டப்படுறேன். மற்றவங்களாம் பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ரொம்ப தைரியமா விசுவாசிக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா விசுவாசிக்கிற விதத்தை செக் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறவே கர்த்தர் மாற மாட்டார். நான் மாறாதவன்னு சொல்லிட்டார். கர்த்தர் மாறுறவர் கிடையாது. அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டாரு. விருப்பத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எளிமையா நம்ம புரியுற மாதிரி சொல்றேன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான்னு சொல்லிட்டார். தேவன் எங்க இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இருப்போம்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் சொல்லும்போது பிரசங்கியார்கள் கிடையாது, எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில தேவன் எங்க இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில தேவன் எங்க இருக்கிறார்? தேவனை முதல் இடத்துல வச்சிருந்தீங்கன்னா நீங்க முதல் இடத்துல இருப்பீங்க. தேவனை முதல் இடத்துல வைத்திருந்தா நீங்க முதல் இடத்துல இருப்பீங்க. தேவனை கடைசி இடத்துல வச்சிருந்தா கடைசியா தான் இருக்க முடியும். தேவனை நடுவில் வச்சிருந்தா அங்க பாதி இங்க பாதி இந்த மாதிரி நடுவில் அங்க இருங்க, நீங்களும் தேவை, உங்களை விட்டுற முடியாது, தேடிக்கிறேன் அப்படின்னு நடுவில் வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டிய பொருளுக்கு பின்னாடி ஓடுறதை விட கொடுக்கிறவருக்கு பின்னாடி ஓடுங்க. கொடுக்கிறவரை பற்றி கொள்ளுங்க. கொடுக்கிறவர் உத்தமமாக விசுவாசிங்க. கொடுக்கிறவர் வாடங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதத்தை பெறுவது கஷ்டமான விஷயம் கிடையாது. எப்படி விசுவாசிக்கிறோமோ விசுவாசித்து சித்தம் கொண்டு அதை தெரிந்து கொண்டு வாழணும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, கர்த்தருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. அது வாக்கு தத்தத்தின் வடிவிலே, வார்த்தையின் வடிவிலே உங்களுக்கு சொல்லிட்டார். உங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. செய்யலாம், செய்யாமையும் போகலாம், விசுவாசிக்கலாம், விசுவாசிக்காமலும் போகலாம். இப்போ இந்த கர்த்தருடைய சித்தத்தை, உங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி நீங்கள் தேவ சித்தத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் ஆசீர்வாதத்தில் முந்தி பிரவேசிக்கிறீர்கள். திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் அது மாறாதது. உங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் தனித்தனியா சித்தம் இருக்கு. இதை கேட்கிற எல்லாருக்குள்ள ஒரு தனித்தனி சித்தம் இருக்கு. எல்லாருடைய சித்தங்களையும் தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் ஒருமுகப்படுத்தி தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்தா தான் தேவ சித்தம் நடக்கும். இயேசு சிலுவையிலே அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. இந்த பாத்திரமை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல
உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள் ஒப்பு கொடுத்தாரு. அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் இவருக்கு சாகவோ தேவனை விட்டு பிரியவோ அப்படிலாம் ஐடியா கிடையாது. வரும்போது சாகத்தை வந்தார். என்ன அனுப்புங்க, நான் போய் சிலுவையில மாறிட்டு ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் வந்தாரு. வரும்போது கரெக்ட். ஆனால் மரணம் என்பது கொடிதானது. அந்த மரணத்திலோ எல்லா மனிதனுடைய பாவத்தை சுமந்து பாவத்தினுடைய தன்மையாய் மாறி பாவத்தினுடைய தண்டனையை தேவனிடத்திலிருந்து ஏற்று தேவன் இல்லாதவர்களை நாம் இருந்தோமே அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு தேவனற்றவரை போல அவர் மாறினாரே, பாவத்தின் சாயலாய் மாறினாரே. அது ரொம்ப கொடூரம். தேவனாக இருந்தவர், ஆதியில தேவனோடு இருந்தவர், என்றைக்கு தேவனோடு இருக்கிறவர். ஆனா பாருங்க, ஒரு நாள் வந்தது, அந்த சித்தோட பெரிய மோசமான சித்தம். தேவன் எல்லாம் எதை வேணா இழக்க ரெடி. நீங்கள் சொல்லுவோம் எதை வேணா இழக்க ரெடி. ஆனா ஏசப்பா மட்டும் விட்டு எனக்கு பிள்ளை வேணாம், கணவன் வேணாம், அது வேணாம், இது வேணாம், எது வேணாலும் வேணாம், ஆனா எனக்கு ஏசப்பா வேணும்னு சொல்லுவாங்கல்ல கிறிஸ்துவங்க. நீங்க அப்ப தீர்மானம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஆனா அந்த தீர்மானம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இயேசு ஒரு இடத்துல தன்னுடைய விருப்பத்தை, நான் பிதாவை விட்டு பிதாவோடு இருந்தேன், பிதாவாகவே இருக்கிறேன், அவனோடு இருந்து விலகல அப்படின்னு இருந்தவர், ஒரு நாள் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கதறுகிற ஒரு இடம் வருது. அந்த இடத்திற்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் தான் அது ரெடியா இருக்க மாட்டோம். எதை விடுறது ரெடி, இயேசுவை விட மாட்டோம். சாக கூட ரெடி, இயேசுவை மறுதளிக்க மாட்டோம். நிக்கிற விசுவாசம் பெரிய கூட்டம் தானே. ஆனா அதுல அப்புறம் உறுதியா இருக்குது. நீங்க அவர் சொன்ன வார்த்தைகளை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க ரெடின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யுத்த விசுவாசிகள் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டாங்க. குமாரனுக்கு சொன்னார். குமாரன் என்ன இடத்துக்கு வர்றாரு? என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். என் சித்தம் என்ன? இதெல்லாம் ஈஸியா கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா பிதாவின் சித்தம் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளையும் செய்வான், இவைகளை விட பெரிய கிரிகளையும் செய்வான். இவைகளை பார்த்து பெருசா செய்வான். இப்ப இருக்க 1000 மடங்கு ஆசீர்வாதம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளை பார்த்தா கடுப்பா வருது. ஐ பண்றதெல்லாம் ஏடாகணும். இவைகளை வச்சுட்டு நான் பண்ற பாடு இருக்குது. ஏசப்பா என்னைக்கு தான் அவங்க மாற போறீங்க, நான் புலம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல எல்லாம் மோசமா இருக்கும் போது ஒண்ணு விசுவாசிக்கணும், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். இன்னைக்கு என் பிள்ளைகள் போகிறது கடினமான பாதையை தேவன் திசை திருப்புவார். ஒரு ஆசீர்வாதம் என் பிள்ளைகளாய் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை பேசுகிற, ரட்சிப்பை பேசுகிற, விடுதலைய பேசுகிற, அவங்களை எந்த இருள் சக்திகளும் ஆளாதபடிக்கு கர்த்தருடைய ஆளுகைக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. இப்ப வெவிலே தொடங்க ஏன்னா வந்து நோண்ட பாப்பா, எங்க கவுந்த பாப்பா, எங்க மாட்டி விட பாப்பா. ஆனால் உங்கள் செபத்தின் மூலமா நீங்கள் போடுகிற வேண்டிய அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிதாவின் சித்தம் இல்ல, ஆனால் உங்களுக்கு பிதாவின் சித்தம் இருக்கு. உங்கள் நிமித்தமாக உங்கள் வீடு பாதுகாக்கப்படும், காக்கப்படும். அதை கரெக்டா செய்யணும். அதே அப்ப கர்த்தருடைய இருதயத்தை, தன் இருதயத்தை வெளிப்படுத்தினார். இயேசுவானவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு சித்தமாகட்டும் சொன்னாரு. தேவ சித்தம் நிறைவேறிட்டு. தேவ சித்தம் என்ன? அவர் உயிரோடு எழுந்த பின்பாக எல்லா ஜாதிகளுக்கு மேலாக இந்த ரட்சகரை, எல்லாருக்காக உயிரை கொடுத்தவரை தேவனாக, கர்த்தராக, ஆண்டவராக, நியாயாதிபதியாக நியமித்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். அவர் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ராஜரீகம் பண்ண போகிறார் பூமி மனுக்குள்ள முழுவதையும். ஆமென். அந்த ஸ்தானம் சும்மா வரல, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த சிங்காசனம் அவருக்கு எடுக்கிறது. இன்னைக்கு நாம் முன்னாடி வைக்கிற சவால் அதுதான். பிதாவின் சித்தம் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் வடிவிலே அநேக விதங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்கள் விசுவாசித்து உங்கள் சுய விருப்பங்களை தடை செய்தானோ, என் விருப்பம் அல்ல கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அங்கதான் தேவனுடைய சித்தமும் உங்களுடைய சித்தமும் ஒன்னா கலக்கிறது. எப்ப தேவ சித்தமும் உங்க சித்தமும் ஒன்னா கலந்துருதோ அங்கே நடக்கிற அற்புதங்களுக்கு அளவே இருக்காது. அங்கே நடக்கிற தேவனுடைய வல்லமையான கிரிகளுக்கு அளவே இருக்காது. நீங்கள் முந்தி ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பீர்கள். உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. இதோ நான் பிரவேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை என் குடும்பத்தின் மேலே, என் கணவன் மேலே, என் பிள்ளைகள் மேல விசுவாசத்தோடு பேசுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடு என் குடும்பத்தின் மேல பாதுகாப்ப பேசுகிற. கல்வாரி ரத்தத்தினாலே என் வீடு காக்கப்பட்டிருக்கிறது. நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எங்க விருப்பத்தை எடுக்க பண்றாங்க.
என் விருப்பத்தான். என் குடும்பம் முழுவதும் கர்த்தரைக்காக வாழும், கர்த்தரை ஆராதிக்கும், தலைமுறைக்கு தேவனுக்கு விசுவாசமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தது அப்படி தவிர தெரியாது. நான் சொல்றேன், இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கங்க, உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ்ந்தாங்க. ஏன்னா நீங்க ஒரு தரம் விசுவாசிக்க ஆரம்பிச்ச போதும், முதல்ல உங்ககிட்ட ஸ்ட்ராங் ஆரம்பிக்கும், ஒரு ஆள்கிட்ட ஸ்ட்ராங் ஆரம்பிச்சு அது பற்றி பிடித்து பரவும். அப்படிதானே கொரோனா வைரஸ் ஒரு ஆளுக்கு வந்தா, கொரோனா வைரஸ் ஒரு ஆளுக்கு வந்துச்சு, எத்தனை பேருக்கு பரவுச்சு? அந்த கொரோனா வைரஸ் அத்தனை பேர் கொண்டுருச்சு. ஆனா அது கொள்ளாது. எதை கொள்ளும் தெரியுமா? பிசாசுடைய ஆளுகைய கொள்ளும். அவன் ஆளுகை செய்ய முடியாத படிக்க அப்படி எல்லா வல்லமையும் அழிச்சு விட்டுரும். ஏன்னா உங்கள் விசுவாசம் பற்றி பரவுகிற தீப்பழம்பை போல ஒரு உள்ளங்களுக்குள்ளும் இருதயத்துக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் பற்றி பிடிக்கும். ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். உணர்ச்சிவசப்பட்டு நான் சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறாங்க முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் கட்டி அழகா வந்திருப்பீங்க. அடுத்து வந்து கொதிக்க போற நடக்கிற உலையாக பேசுறாங்க. அவன் நேரம் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் போச்சு. ஒரு கோபம் வீட்டில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. உங்கள் வேலை ஸ்தானத்தில் மாற்றத்தை கொண்டு வர, குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வர, சபையில மாற்றத்தை. அதனால தான் நான் கோபமே பண்ணுறது. என் கோபம் நல்லதை செஞ்சிடணும், நான் கோபப்படலாம். நான் கோபப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? வசனத்தை பொதிக்கிறது ஏன் வேலை. ஆவியாரும் உள்ளத்தில் பேசணும், அது அவருடைய வேலை. அவர் வேலையை நான் செய்கிறேன் விரும்பல. அவர் இடத்த நான் எடுத்துக்கொள்ளவே கண்டித்து உணர்த்தணும். ஐயா என்னத்தை கண்டித்து உணர்த்துறது? ஆவியாருக்கு மேலே நான் கண்டித்து உணர்த்த போறேன். ஏன் வசனத்தை பிரசங்கிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது ஆவியாரோட பேசலையா? ஆனால் தடம் மாறும்போதும் கூப்பிட்டு ஆலோசனை சொல்ல வேண்டியதுடைய கடமை. இது சரியல்லாத பாதை, இந்த பாதையை தெரிந்து கொள்ளாதீங்க, ஆசீர்வாதம் அவர்கள் தெரிந்து கொள்ளும் சொல்லிக் கொடுக்கணும். அது கரெக்டு. ஆனால் நான் வந்து அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமே கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இருந்தது? ஆமா, பிதாவின் சித்தம் என் சித்தம் ஒன்னா சேரும். சொல்லுவாங்க, என்னாவையும் நோயாவையும் ஒன்றாக இணைந்து விட்டார். ஆடணும் பாட்டு மட்டும் கிடையாது, அதான் வாழ்க்கையே. பிதாவான சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், ஆவியான சித்தத்தை உங்களுக்கு உணர்த்து வைக்கிறார். அர்ப்பணித்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்ப கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, திரும்ப கேளுங்க.